ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் ஐட்டம் தான். அரிசி மாவில் நீர் தோசை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, கிறிஸ்பியாகவும் இருந்தது. நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ரொம்ப தின்னாக இருக்குது பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு மிக்ஸி ஜாரில் இப்போ நீங்கள் 1 கப் அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நார்மல் தண்ணி, ஹாட் வாட்டரில், நார்மல் இப்போ ப்ளெயின் வாட்டர் தான். அரிசி மாவு நான் இப்போ ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை ஊற்றி நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டிக்கோங்க. இப்போ இதை நீர் தோசைன்றதுனால நல்லா பிளெண்ட் ஆகிட்டு எந்த ஒரு லம்ப்ஸும் இல்லாமல் நமக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்கணும். அதில் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே நீங்கள் ஊற்றிக்கலாம். ரொம்ப லிக்விடாக இருக்கணும். தோசை மாவு பார்த்துக்கு இருக்கக்கூடாது. அப்படியே எடுத்து மொண்டு ஊற்ற வேண்டியதான். நீங்கள் தோசை வாக்குற மாதிரி வாக்கக்கூடாது. இதில் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஆர் 1 ஹவரில் அப்படியே விட்டுடுங்க. கொஞ்சம் நல்லா அந்த மாவெல்லாம் ஊறி போய்ட்டு உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் தோசை. இப்போ ஊற்றுறது பார்த்திங்கன்னா இது மாதிரி தான். அப்படியே எடுத்து தோசை தவாவில் பார்த்திங்கன்னா அப்படியே ஊற்றிட வேண்டியதான். நீங்கள் அந்த ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது கரண்டியாலலாம். அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி நிறைய தோசை ஃபுல்லாக ஹோலாக இருக்கும். ஓட்டையே தெரியும் உங்களுக்கு. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ரொம்ப தின்னாகவும் இருக்கும் தோசை. அதுக்கு தேவையானது ஆயிலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு மெலிசாக இருக்குது பாருங்கள், பேப்பர் மாதிரி. இதை மாதிரி நீங்கள் தோசை நீங்கள் ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். இதுக்கு ஆயில் கொஞ்சம் தேவையான அளவுக்கே விட்டுக்கோங்க. ரொம்ப லைட்டாக விடாதீங்க. நல்லாவே விட்டுட்டு நீங்கள் இந்த தோசையை ஊற்றி எடுக்கிறப்போ ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த சீரகம், மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம அந்த தோசை கூட சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப அந்த டேஸ்ட்டு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. வெறும் அரிசி மாவில் இவ்வளோ டேஸ்டியான தோசை வருமானு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% இந்த ரெசிபி பிடிக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தோசை எல்லாமே நம்ம ஒன்றா ஊற்றி எடுத்துடலாம். இப்போ தோசையெல்லாம் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ ஒரு தின்னாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு மெலிசாக நம்மளோட கையே தெரியுது பாருங்கள். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாகவும் இருந்தது இந்த தோசை சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி இந்த போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சேர்த்து அந்த சட்னியை தொட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப எம்மியாக இருந்தது. நீங்கள் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பார்த்தா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, பாய்.